ஹலோ வெல், நம்ம இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சில செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளைண்டாக இருக்கும். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி இருக்க செஷன்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும். வாங்க நம்ம செஷனுக்கு டேரெக்டாக போகலாம். தேங்க்ஸ். ஓகேங்க, ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம டப்பல்ஸ் இன் பைத்தான் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ ஒரு டப்பிள் அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் லைக் அ கண்டெய்னர். அது வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், ஓகே? ஸோ த வேல்யூஸ் என்டர்ட் இன்சைட் அ டப்பிள், டிக்ளர்ட் இன்சைட் அ டப்பிள் கான் பி மாடிஃபைட். ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், மாடிஃபை பண்ண முடியாது, ஓகே? ஸோ இப்போ நம்ம ஒரு டப்பிள் கிரியேட் பண்ணுவோம். டப்பிள் ஈக்குவல் டு, ஓகே, ப்ராக்கெட் 4,5, ஓகே? ஸோ இது ஒரு சிம்பிள் டப்பிள் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் சின்டாக்ஸ். இந்த ப்ராக்கெட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க வேல்யூஸை கம்மால நம்ம செப்பரேட் பண்ணிடலாம், ஓகே? ஸோ இப்போ அந்த டப்பிளை பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் டப்பிள், ஓகே? Alt Shift F10 பேசிக்ஸ், ஓகே. நமக்கு அவுட்புட் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டப்பிள் நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு, ஓகே? அது ஒரு சிம்பிள் எக்ஸிக்யூஷன். ஸோ இதுதாங்க ஒரு டப்பிள். அது வந்து டிக்ளரேஷன் சின்டாக்ஸ். ஸோ இப்போ அதுக்குள்ளே கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம எந்த விதமான ஒரு ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ண முடியாது, ஓகேங்களா? இதுவே லிஸ்ட் அப்படின்னா நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். இதுதான் டப்பிள்க்கும் லிஸ்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், ஓகே? இப்போ நாம் லிஸ்ட் ஆஃப் டப்பிள் க்ரியேட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொடுக்குற ஒவ்வொரு வேல்யூவும் ஒரு டப்பிள், ஓகே? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 4 கன்சிக்யூட்டிவ் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இன்னொன்று கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, 4 போதும். ஸோ திஸ் இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ஓகே? கீழே பாருங்கள், எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, பிரிண்ட் ரிசல்ட் ஆகிடுச்சு, ஓகே? ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் டினோட்ஸ் தட் இட்ஸ் அ லிஸ்ட், ஓகேங்களா? அதுக்கப்புறம் உள்ளே கொடுத்துருக்க ப்ராக்கெட் அண்ட் வேல்யூஸ் டினோட்ஸ் தட் each and every value within the list is a tuple, okay? So நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறது list of a tuple, okay? yeah. இப்போ இதில் இண்டெக்ஸிங் அப்ளை பண்ணுவோம், ஓகேவா? ஸோ tuple 0. இப்போ அந்த லிஸ்ட்டில் 0th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ அவுட்புட்டாக வரணும். பாருங்கள், 4,5 கீழே வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டப்பிள் வேல்யூவும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு இண்டெக்ஸ் வச்சு டினோட் ஆகும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to nth நம்பர். 2 எக்ஸிக்யூட் பண்ணோம். 3,9க்கு நமக்கு அவுட்புட் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ 3,9ஓட இண்டெக்ஸ் வேல்யூ 2, ஓகே? ஸோ இப்போ 2 வேல்யூ இருக்குல்ல டப்பிளில், அதில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு அந்த லிஸ்ட்டோட வேல்யூ, செகண்ட் இண்டெக்ஸ் வந்து டப்பிளோட வேல்யூ. 2,0க்கு நமக்கு 3 பிரிண்ட் ஆயிருக்கு. செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூவில் 0th இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதை கீழே பிரிண்ட் பண்ணியிருக்கு, அதுதான், ஓகேங்களா? இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன் நான் இந்த லிஸ்ட் ஆஃப் டப்பிளுக்கு. 4,7, ஓகே? வேறு என்ன கொடுக்கலாம்? 5,0, ஓகே? ஒரு 6 டப்பிள் வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ தேர்ட் இண்டெக்ஸில் செகண்ட் வேல்யூ இதை எக்ஸிக்யூட் பண்ணால் ரிசல்ட் வராது, எரர் வரும். பிகாஸ் நமக்கு ஒவ்வொரு டப்பிளுக்கும் 0th இண்டெக்ஸில் வேல்யூ இருக்குது, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வேல்யூ இருக்குது, பட் செகண்ட் இண்டெக்ஸ் கிடையாது எந்த டப்பிள்லையும். ஸோ அதுதான் ரீசன் எரருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் ஒன்று 0th இண்டெக்ஸில் டிக்ளேர் பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட் இண்டெக்ஸில் டிக்ளேர் பண்ணலாம். ஏன்னா நம்ம 2 வேல்யூ தான் கொடுத்துருக்கோம் டப்பிளுக்கு, ஓகே? பார்த்தீங்களா? 2. ஸோ
தேர்ட் இண்டெக்ஸில் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, தேர்ட் இண்டெக்ஸ் 8,2, அதில் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 2. ஸோ அதனால் நமக்கு 2 அவுட்புட் வந்துச்சு. இப்போ நம்ம செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் எவ்வளோ வேல்யூ வேணாலும் டப்புள்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒரு கமாவில் செப்பரேட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த டப்புல்லே செகண்ட் இண்டெக்ஸ்க்கு இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம், விச் மீன்ஸ் தேர்ட் வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு டப்புல்லையும், அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு டப்புல்லையும். ஓகே, இன்னொரு வேல்யூ கொடுத்துடலாம் 3. ஓகே, ஸோ இப்போ நம்ம செகண்ட் இண்டெக்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு எரர் த்ரோ பண்ணாது, செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்கள் 2 வந்துருச்சு. தேர்ட் இண்டெக்ஸ் 1,8,2, அதில் செகண்ட் இண்டெக்ஸ் அது வந்து 2. இப்போ நான் அந்த டப்பில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட 2 டப்புள் இருக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம், வேல்யூஸை ஜம்பிள் பண்ணுவோம். ஓகே, கட் கட். ஓகே, முன்னாடி போட்டுடலாம். யா, இன்னும் கூட மாடிஃபை பண்ணலாம். ஓகே, இன்னொரு வாட்டி பண்ணிடலாம். கட், இது ஃப்ரண்ட்டில் போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 டப்புள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம போன செஷனில் லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண ஃபங்க்ஷன்ஸே இதில் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நேற்று நம்ம 2 லிஸ்ட்டு நெஸ்டட் லிஸ்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். இப்போ டப்புள் ஃபஸ்ட்டு டப்புள் டாட் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண, எக்ஸ்டெண்ட் ப்ராக்கெட் செகண்ட் டப்புள் நேம். ஓகே, இப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டப்புள் எக்ஸ்டெண்ட் ஆகி 2 டப்புளோட வேல்யூவும் கீழே டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் டப்புள்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் இன்சர்ட், ரிமூவ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. மற்றபடி எக்ஸ்டென்ஷன், அப்பெண்டிங் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இன்னும் 2 டப்புள் கூட க்ரியேட் பண்ணிக்குவோம். டப்புள் 2, நமக்கு இவ்வளோ பெரிய டப்புள் வேணும், 6 வேல்யூவோட இருக்குது. ஜஸ்ட் 3 வேல்யூ ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி செகண்ட் இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட். இன்னொரு டப்புள் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, கட், Control B. ஓகே, கமாண்ட் போட்டுடலாம். கோல். ஓகே, ஸோ இப்போ கீழே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் 2 வாட்டி 1 and 2. ஓகே, 2 and 3. ஓகே, ஸோ இப்போ இது 4 நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா உங்களுக்கு be like a matrix. Yeah. Okay. உங்களுக்கு மேட்ரிக்ஸ் லென்த்தில் பிரிண்ட் பண்ணிக்கலாம் நம்ம லிஸ்ட் ஆஃப் டப்பிள்ஸ். சிமிலர்லி இதில் இண்டெக்ஸிங் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டப்பிளுக்கு 1,1. ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூவில் இருக்க டப்பிளில் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூவில் இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சிமிலர்லி ஆல்டர்னேட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குற இண்டெக்ஸ் வேல்யூ பிரகாரம் பிரிண்ட் ஆகும். எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அந்த ஒரு வேல்யூ மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். பாருங்க, ஸோ நம்ம மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்லோன் வேல்யூ மட்டும் வேணும்னா இப்படி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம லாஜிக் பொறுத்து தாங்க, நம்ம ஸ்கிரிப்டிங் லாஜிக் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட கோடிங் ஸ்ட்ரக்சரும் அமையும்.
நீங்களும் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இது பேசிக் லாஜிக்ஸ் தான் ஒவ்வொன்றும். இதை எடுத்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வச்சு அதுக்கு கோட் எழுதி பார்க்கலாம். ஓகே. n number of values can be incorporated in a tuple. Incorporated while creating and working and creating list of tuples. Okay. That's true. எவ்வளோ வேல்யூ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. n number of values. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கமெண்ட்ஸில் போடுங்க ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. ஓகே. ஸோ நம்ம அடுத்த செஷனில் இன்னும் ஃபர்தர் டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டப்பிள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா தோணுச்சு, ஏதாச்சும் புதுசாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ஃபைனுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த செஷன் அட்டென்ட் பண்ணதுக்கு. ஓகே. ஸோ ஷேர் பண்ணுங்க உங்கள் ஐடியாஸை கமெண்ட்ஸில். நம்ம ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது பைத்தானில், எல்லாமே பார்ப்போம் வரிசையாக. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகேன்.